ಫಾಸ್ಫರಸ್. ಓಕೆ, ಇದು ಮಸೂದಿ ಹಿಂದ್ಗಡೆ ಜಾಗ ಬೆಂಗಳೂರು ಮೇ ಮಿಲ್ತಾ है। ಬೆಳಗಿನ ಜಾವ ಬೆಳಗಿನ ಜಾವ 2 ಗಂಟೆ ಬರ್ತೀವಿ. ನಿಮ್ಗೆ ಹೆಂಗೆ ಡೈಲಿ ರೂಟೀನ್ ಇದು? ಡೈಲಿ ರೋಟಿ. ಈ ಕಡೆಯಿಂದ ಅಲ್ಲಿವರೆಗೂ ರೋಸೆ ಫುಲ್. ஹலோ ஜலி, நான் தான் உங்கள் ஜலிகோர். இன்னைக்கு நான் எங்கடா போயின்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஆர் மார்க்கெட் போயின்கிறேன். இந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்சேலுக்குது பயங்கர ப்ராடக்ட்ஸ், பயங்கர விதவிதமாக ஐட்டம்ஸ்கெல்லாம் கிடைக்கும். அந்த மார்க்கெட்டுக்கு போகிறது தான் நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். நம்ம கர்நாடகா பெங்களூருக்குள்ளே இருக்கிற பிஎம்டிசி பஸ்ஸுக்கு. ஸோ அந்த பஸ்ஸு வந்துச்சுன்னா அப்படியே அந்த பஸ்லேயே ஏறிட்டு கிளம்பிட்டு போயின்னே இருக்கலாம். நான் மட்டும் போல் இந்த இடத்துல நிறைய பேர் போவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு இல்லைன்னா அவங்க கடைக்கு ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கினதுக்கு. என் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆண்டி நிற்கிறாங்களா, ಆಗ ಅವ್ರ ಆಂಟಿ ನಿಕ್ಕಿರಾಕ್ ಬರ್ಗೋ ಅದ್ ಆಂಟಿ ಕೂಡ ಇವ್ರು ರೇಟ್ ಅತ್ತ ಕೆಟ್ಟಿದ್ದ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೀಯಾ ಅಟ್ಟೆ ನಾ ಚೆನ್ನಾಗಿ KR ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಏನಕ್ಕೆ ನಾವು ವಿಡಿಯೋ ಹಿಡಿಯೋಕೆ ಹಚ್ಚೊಂಡೆ. ಓಕೆ, ನಾನು ಹೂವು ತಗೊಳಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬಾ ನನ್ನ ಜೊತೆ. ನಾನು சரி வாங்க அந்த ஆண்டி கூட அப்படியே டிராவல் பண்ணலாம். ஐ மீன் அந்த ஆண்டி போயிட்டு பூவெல்லாம் வாங்குவோம், நம்ம வந்துட்டு டைரெக்டா மார்க்கெட்ல போயிட்டு என்ன ஆகுது உங்களுக்கு A to Z எல்லாமே கட்டுறேன். இன்னும் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய பயங்கரமாகுது, அத்தையும் உங்களுக்கு சொல்றேன். வாங்க, இங்கே என்ன இருக்காது, பஸ் வரும், பஸ் பிடிச்சின்னு போயிடலாம். ஓகே, ஹலோ ஜலி. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 பஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க நிற்க வைக்கல. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக இன்னொரு பஸ்ஸு கழிச்சிச்சு. நம்ம பிஎம்டிசி கர்நாடகா கவர்மெண்ட் பஸ்ஸு தான். அந்த பஸ்ஸில் வந்துட்டு இப்போ சிட்டி மார்க்கெட் போயிருக்கிறோம். நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நம்ம பிஎம்டிசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஸ்கேனர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு கேஷ் இல்லை, உங்கள்கிட்ட வரையும் ஃபோன்பே கூகுள் பே இருக்குதுன்னா அவங்கள்ட்ட ஒரு ஸ்கேனர் இருக்குது. அப்படி இல்லைன்னா பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்க நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஓகேவா ஜலி? நம்ம பிஎம்டிசி பஸ் இது பார்த்தீங்கன்னா டிக்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ பிஎம்டிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன உங்களுக்கு தெரியுமா? பிஎம்டிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் நம்ம பிஎம்டிசின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போட்டால் வேறு ஏதோ செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அது பேஸ் பிரகாரம் நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. ஓகே ஜலி, நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி ட்ராவல் பண்ணுங்க. நம்ம பெங்களூர்லன்ட்டுல எல்லா ஊர்லேயும் டிக்கெட் வாங்கி தான் ட்ராவல் பண்ணுறோம். கவர்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம சிட்டி மார்க்கெட் வீடியோக்குள்ளே போகலாம். 1928 தான் நம்ம கேஆர் மார்க்கெட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேஆர் மார்க்கெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண ராஜேந்திரா மார்க்கெட்டு, ஆல்சோ நோன் அஸ் சிட்டி மார்க்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட் டீலிங் வித் தி கமாடிட்டிஸ் இன் பெங்களூரில். நம்மளோட மைசூர் அரசர் இருக்கிறாருல, அவரோட பேர் தான் கிருஷ்ண ராஜேந்திரா. அவரோட பேரு தான் நம்ம சிட்டி மார்க்கெட்டு வச்சிருக்காங்க. இந்த சிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏஷியாலே பிக்கெஸ்ட் மார்க்கெட்டு. அது எதுக்கு ரிலேட் ஆகுதுன்னா ஃப்ளவர்ஸ் கோஸ்கரம் தான் இது ஏஷியாலே பிக்கெஸ்ட் மார்க்கெட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மார்க்கெட் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். போலாமா ஜலி? வாங்க போலாம். ஜலிகோர் 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 எல்லாமே ஜலிகோர் வரட்டா. ஜாலி. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்துட்டு கரெக்டாக இறங்கிட்டு சிட்டி மார்க்கெட்டில் லேண்ட் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ரிசப்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த பூவெல்லாம் இருக்குது தெரியுமா, பூ செக்ஷன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம பெரிய ஆள் எல்லாம் இருந்தாங்கன்னா பொக்கெல்லாம் கொடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் எந்த இடத்துல கிடைக்கும் சிட்டி மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்ம என்ட்ராயினா ஃபஸ்ட்டு அது தான் கிடைக்க போகுது. அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இந்த ಅಣ್ಣ ಗಿಟ್ಟ இந்த பூ பேரெல்லாம் ಕೇಳ್ನಿಗ್ರು. ಮಸೂದಿ ಹಿಂದ್ಗಡೆ ಜಾಗ ಇದು ನಮ್ದು ವೈಟ್ ಬಂದು ಶಾವಂತಿಗೆ ಹೆಸರು. ಇದು ಮತ್ತೇನೋ ಒಂದು ಕಾರ್ನೇಷನ್ ಬರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಏನೋ ಒಂದು ಲಿಲಿಯಮ್ಸ್ ಬರುತ್ತೆ, ಏನೋ ಒಂದು ರೋಸ್ ಬರುತ್ತೆ, ಏನೋ ಒಂದು ಆರ್ಕಿಡ್ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ತರ ಹೂವು ಬರುತ್ತೆ. ಮತ್ತೆ ವಾಪಸ್ಸು ಲೀವ್ಸ್ ಐಟಮ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಲೀವ್ಸ್ ಬರುತ್ತೆ, ಕಾಮಿನಿ ಬರುತ್ತೆ, ಡ್ರೆಸ್ಸಿನ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ. ಅಣ್ಣ ಇದು ಹೆಸರು என்ன? ಫಾಸ್ಫರಸ್. ஓகே, இதோட பேர் வந்துட்டு ஆஸ்பரஸா. இது வந்துட்டு அதான் நம்ம ரிசப்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இல்லை ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி செக்ஷன். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் பூவெல்லாம் விற்றுன்னுக்குறாங்க. சத்தியமாக இந்த பூ பேரெல்லாம் எனக்கு தெரியாது. கேக் பார்க்கலாம் வாங்க. வேறு லெவல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு இந்த மாதிரி பூ தான் கிடைக்கிறது. ப்ரோ இவ்வா ಹೆಸರು ಏನು ப்ரோ? ಏನು ப்ரோ? ಟೂಬ್ರೋಲ್. நான் இவ்வா ಹೆಸರೆಲ್ಲ என்ன? ஜர்பரா. ஓகே, இந்த பூவோட பேருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜர்பரான்னு சொல்கிறாங்களோ. இவ்வளோ ಮಸ್ತಾಗುತ್ತೆ பூ ಇದೆಲ್ಲ. ನಾ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬರುತ್ತೇನಾ ಅಡುಗೆ? 1 ಗಂಟೆ ಬರುತ್ತೆ.
ಬೆಳಗಿನ ಜಾವ 1 ಗಂಟೆಗೆ ಬೆಳಗಿನ ಜಾವ 1 ಗಂಟೆ ಬರುತ್ತೆ ಅಣ್ಣ. ಓಕೆ ಓಕೆ ಇದು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಕ್ಲೋಸ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಹೂವು? ಬೆಳಿಗ್ಗೆ 9 ಗಂಟೆ 9:30 ಅಷ್ಟೆಲ್ಲ ಕ್ಲೋಸ್ ಆಗುತ್ತೆ. ಕ್ಲೋಸ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಓಕೆ ಓಕೆ ಆಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಅದೇನೇ ರೂಟೀನ್ ಡೈಲಿ? ಹಾಂ ಡೈಲಿ ಅಷ್ಟೇ 1 ಗಂಟೆ 1:30 ಅಷ್ಟೆಲ್ಲ ನಿಮಗೆ ಸಪ್ಲೈ ಎಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆನಾ? ಎಲ್ಲ ಮಾಮೂಲಿ ಆಲ್ ರೌಂಡ್ ಕರ್ನಾಟಕ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ. ಕರ್ನಾಟಕ ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ಹೋಗುತ್ತೆ. ಯಾವ ಊರಿಂದ ಬರ್ತದೆ ಹೂವು ಇದು? ವರ್ತೂರು, ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರ, ದೊಡ್ಡಬಳ್ಳಾಪುರ, ಆನೇಕಲ್ಲು ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ. ಓಕೆ 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 ಹಂಗಂದ್ರೆ ಮಲ್ಲಿ ಹೂವು ಮಾತ್ರನೇ ಬೇರೆ ஸ்டேட்டிಂದ ಬರೋದು, ಇದೆಲ್ಲ ನಮ್ಮೂರಿಂದಾನೇ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. இப்போ இந்த பூ விற்கிற எங்கன்னு தெரியுமா? இப்போ நேரா போயிட்டு நான் லெஃப்ட் எடுத்தேன்னா ஒரு பஸ் ஸ்டாப் வரும், அதுதான் அங்கதான் வந்து நான் இறங்கினேன். இந்த பூ விற்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான், இந்த மசூதி கீழே தான் நம்ம இந்த பூ விற்குவாங்க. அதான் ஜமி உலூம் வந்துட்டு இருக்குது பேரு. இந்த இடத்துல தான் இந்த பூங்கெல்லாம் விற்குவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கடையிலயும் ஒரே பூ தான் வித்துனுக்குறாங்க, ஆனா டிஃப்ரெண்ட் ஆளுங்க வித்துனுக்குறாங்க. ஸோ ஒரு பூக்கும் ஒரு பேர் இருக்குது, ஒரு பூ ஒரு கலர்ல இருக்குது இங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லு கம்ப்ளீட்டா அதுதான் இருக்குது. ये क्या है? बीओपी है सर, क्या है? बीओपी। बीओपी इसका नाम क्या है? ये हलकुनिया है। अल्कुनिया। ओके इसका नाम क्या? जिप्सो। लिप्सो जिप्सो 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 ये आर्किड है, पर्पल आर्किड है, व्हाइट आर्किड है। व्हाइट आर्किड वो भी पर्पल है, बैंकॉक का पर्पल आर्किड है। बेलकू का पर्पल। ओके ये डेसिना है सर, डेसिना। डेसिना कामनी है सर, कामनी। ओके ये सभी तुम किधर से लेकर आए हो भैया? सर इधर फार्म से आता है, फार्म से? बेंगलोर में। हमारा कर्नाटक है या नहीं, बेंगलोर में ही मिलते हैं, बेंगलोर में ही मिलता है। बेंगलुरु भी मिलते हैं सभी। ओके भैया ये थैंक बाहर यू। से आता है, ये बाहर से आते हैं? कौन सा गाँव से आता है? थाईलैंड से। தாய்லாந்து से आते हैं, ये थाईलैंड से आते हैं इधर बेंगलुरु को। ஓ அச்சா பையா தேங்க்யூ பையா. இங்க பாத்தீங்கன்னா பூ வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஸ்டேட் மட்டும் இல்ல, நிறைய ஸ்டேட்ல இருந்து வரப்போகுது. யாத் பாருங்க தாய்லாந்துல கூட வருதா, நிறைய பூவோட பேர் அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செக்ஷன் உங்களுக்கு அந்த பூங்க தான் இருக்குது பாருங்க, கம்ப்ளீட்டா சரௌண்டிங்ல அந்த பூங்க தான் இருக்குது. ನಮಸ್ಕಾರನಾ. ಏನಿಲ್ಲ ನಾ ಜಸ್ಟ್ ನಮ್ದು ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಇದೆ, ಅದೇ ಸುಮ್ಮನೆ ಹಂಗೆ ಕೇಳ್ಕೊಣ ಯಾವ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ, ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀರಾ? ನಾವು 2 ಗಂಟೆ ಬರ್ತೀವಿ ಇಲ್ಲಿ. ಬೆಳಗಿನ ಜಾವ ಬೆಳಗಿನ ಜಾವ 2 ಗಂಟೆ ಬರ್ತೀವಿ. ನಿಮ್ದು ಹೆಂಗೆ ಡೈಲಿ ರೋಟೀನ್? ಹಾ ಡೈಲಿ ರೋಟಿ ನಮ್ದು. ಓಕೆ ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಬರೋದು, ಇದೇ ಫ್ಲವರ್ ಮಾರ್ಕೆಟ್. ಇವಾಗ ನಿಮ್ಗೆ ಅಕ್ಕಪಕ್ಕ ಎಲ್ಲ ಇವ್ರಿಗುನೆ ಅದೇ ಹೂಗುಲೆ ಅದೇ ಐಟಮ್ಸ್ಗುಲೆ ಮಾರ್ತಾರೆ? ಹಾ ಸರ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಸರ್, ಏನ್ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಆಗಲ್ಲ. ಅವ್ರವ್ರದ್ದು ರೇಟ್ ಅವ್ರವ್ರದ್ದು. ಇದೆಲ್ಲ ಏನ್ ರೇಟ್ ಇದೆ? ಇದೆಲ್ಲ ಪ್ರೈಸಸ್ ಎಲ್ಲ 100 rupees ಇದೆ. 100 rupees. ಹೌದು. ಇವಾಗ ಈ ತರ ಹೂವೆಲ್ಲ ಹೆಂಗಿರುತ್ತೆ? ಯಾವುದು? ಈ ಇದೆಲ್ಲ 800 ಒಂದು ಬಾಕ್ಸ್, 800 ಅದೆಲ್ಲ 150 200 ಇದೆ. 150 200 ಹೌದು. ಓಕೆ ಇದು ಹೆಂಗೆ ಕಲರ್ ಇರುತ್ತಲ್ಲ, ಇದು ಕಲರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನ್ಯಾಚುರಲ್ ಹೆಂಗೆ ಅದು? ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಒರಿಜಿನಲ್. ಹಂಗೆ ಕೇಳ್ತಲ್ಲ, ಈ ಕಲರ್ ಇದೆಯಲ್ಲ ಹೌದು ಅದು ಹೂವದಿಂದ ಹಂಗೆ ಬರ್ತದೆ? ಹೌದು. ಇಲ್ಲ ನಾವೇನೋ ಇಲ್ಲ ಕಲರ್ ಗಿಲ್ಲರ್ ಏನಕ್ಕೆ. ಸೊ ಈ ಯೆಲ್ಲೋ ಕಲರ್ ಹೂವ, ಈ ಹೂವ ಹೆಸರೆಲ್ಲ ಹೆಂಗಿದೆ? ಇದೆಲ್ಲ ಕಾರ್ನೇಷನ್, ಇದು ಕಾರ್ನೇಷನ್, ಇದು ಕಾರ್ನೇಷನ್, ಇದು ವೈಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದೆಲ್ಲ ಕಾರ್ನೇಷನ್, ಇದು ಕ್ರಶಂತಮ್ ಅಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ಇದೆಲ್ಲ 200 rupees ಒಂದು ರೇಟ್, ಒಂದ್ ಬೆಲೆ. ಒಂದೊಂದು ಹೂಕ್ಕೂ ಒಂದೊಂದು ಬೆಲೆ ಇದೆ. ಹೌದು. ಸೊ ಇದೆಲ್ಲ ಏನ್ ಬೆಲೆ ಇದೆ? ಇದೆಲ್ಲ 200 ಇದೆ, ಇದೆಲ್ಲ 150 ಇದೆ. 150 ಇದೆಲ್ಲ ಬಾಕ್ಸಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 800 1000 ರೂಪಾಯಿ ಇದೆ. ಇದು 1000 ರೂಪಾಯಿ. ಹೌದು. ಓಕೆ ಯಾಕೆ ಸರ್ ಅದು ಕಾಸ್ಟ್ಲಿ ಇದೆ ಇದು ಕಡಿಮೆ ಇದೆ? ಸರ್ ಅದು ಕಾಸ್ಟ್ಲಿ ಅಂತಂದ್ರೆ ಅದು 100 ಪೀಸ್ ಬರುತ್ತೆ, ಇದು 20 ಪೀಸ್, 20 ಇದು 20 ಪೀಸ್ ಆತರ. ನಮ್ಮ ಜನ ಎಲ್ಲ ಬಂದು ತಗೊಳ್ತಾರೆ? ಹೌದು ತಗೊಂತೀವಿ ಸರ್. ಈಗ ಸ್ವಲ್ಪ ಡೌನ್ ಇದೆ ಮಾರ್ಕೆಟ್. ಬಿಡಿ ಬರೋ ವಾರ ಹಬ್ಬ ಇದೆಲ್ಲ ಸರ್, ಬರುತ್ತೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಹೌದು. ಓಕೆ ಸರ್, ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. Thanks. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸರ್? ಸರ್ ನಮ್ಮ ಹೆಸರು ದುರ್ಗೇಶ್. ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ದುರ್ಗೇಶ್ ಅವರೇ. ಹೇಳಿ ಸರ್, ಇವಾಗ ನಿಮ್ಮ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಡಿಫ್ರೆಂಟ್ ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ಸೇಮ್ ಫ್ಲವರ್ಸ್ ಇದೆ, ನಿಮ್ದ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಕಲರ್ ತರ ಇದೆ, ಯೆಲ್ಲೋ ರೆಡ್ ಇದೆ. ಸೊ ಇವಾಗ ಇಲ್ಲ ಎಲ್ಲಾರ ಹತ್ರ ಯೆಲ್ಲೋ ರೆಡ್ ಇದೆ, ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಹತ್ರ ಯೆಲ್ಲೋ ರೆಡ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಸೊ ಇದು ಇವಾಗ ಈ ಯೆಲ್ಲೋ ಹೆಸರಿಗೆ ಏನು, ರೆಡ್ ಹೆಸರಿಗೆ ಏನು ಸರ್? ಜರ್ಬಾರನೇ ವೆರೈಟಿ, ವೆರೈಟಿ ಜರ್ಬಾರ ಕಲರ್ ಬೇರೆ. ಓಕೆ ನಮ್ಮ ಜಾಗದಲ್ಲಿ ರೇಟ್ ಎಷ್ಟಿದೆ? ಇದು 25 20 ಒಂದು ಪೀಸ್, ಒಂದು ಹೂವ 10 ಪೀಸ್ ಬರುತ್ತೆ. ಒಂದ್ ಬಂಚ್ 25 ರೂಪಾಯಿ. ಇದೊಂದು ಬಂಚ್ 25 ರೂಪಾಯಿ. 25 ರೂಪಾಯಿ ಹೇಳ್ತೀವಿ, 5 rupees கடிமை ಮಾಡಿ 20 rupees ಕೊಡ್ತೀವಿ. 20 rupees ಕೊಡ್ತೀವಿ. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பஞ்ச் குதுல இது வந்து கரெக்ட்டா 25 rupees 20 rupees க்கு தருவாங்க. சோ ஓகே ಇದೆಲ್ಲಾನು ಒಂದು ಅದೇ ಜರ್ಬಾರಾನೇನಾ? ಎಲ್ಲ ಜರ್ಬಾರಾನೇ, ವೆರೈಟಿ கலர் ಬೇರೆ ಅಷ್ಟೇ. ஓகே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காத்தல ரிசப்ஷனுக்கு போற மாதிரி பூ வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு கடைக்காரங்களே சொல்லின்றாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ காத்தல
பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா 25 சொல்றாங்க ஒரு பண்டல், அது பாத்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு உங்களுக்கு தருவாங்களா? ஸோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ பண்டிகை வரும்போது கண்டிப்பா ஹைப் ஆகும். ஏன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் டேஸா இருக்கு, அடுத்த வாரம் சங்கராந்தி பொங்கல் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால வந்துட்டு எக்கச்சக்கமா ரேட் ஆக போகுது. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா பிசினஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா டவுனா இருக்குது. என்னத்துக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அடுத்த வாரம் இவங்களுக்கு வந்துட்டு பயங்கர பிசினஸ் ஆகணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எஸ், இப்போ வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசமா ஒரு பூ காட்ட போறேன். அந்த பூவோட பேர் வந்துட்டு புல்லூரியாபா. பாருங்க, பர்பிள் கலர்ல இருக்குது. ஓகே ஜலி, இந்த லைன் பாத்தீங்கன்னா இந்த லைன் ஸ்ட்ரைட்டா இருக்குது பாருங்க. இந்த லைன் கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்மளுக்கு எடுக்கிறது அந்த ரிசப்ஷனுக்கு பொக்கேக்கு பண்றதுக்கு பூ, ஃப்ளவர்ஸ், டெக்கரேஷன்ஸ்க்கு எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூவில் இருக்குல்ல. எல்லா பூ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எல்லா கடையிலும் அதே பூ தான் இருக்கிறது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த மசூதி பேர் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு பஸ் வந்து இறங்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்துட்டு சிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப், மெயின் பஸ் ஸ்டாப் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளைஓவர் போயின்னு இருக்கும், அது கீழே வந்துட்டு இங்கே நம்மளுக்கு பெங்களூர் பஸ் ஸ்டாப். இது பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் உங்களுக்கு பிஎம்டிசி பஸ் ஸ்டாப் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஸ்டேட் பஸ் இருக்காது. ஸ்டேட் பஸ்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறல அந்த பஸ் இங்கே நிற்காது. இது வந்துட்டு மெயின் சிட்டி ஹப்பு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இது வந்துட்டு நம்ம பெங்களூர்லேயே இல்லை, நம்ம கர்நாடகாவில் இல்லை, நம்ம இந்தியாவில் இல்லை, ஏன் நம்ம ஏஷியாவில் தான் இது வந்துட்டு லார்ஜஸ்ட்டு சிட்டி மார்க்கெட். எப்படி உங்களுக்கு இவ்வளோ நாள் பெங்களூர்லேயே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா இது வந்துட்டு ஏஷியாலே லார்ஜஸ்ட்டு சிட்டி மார்க்கெட். அதுக்குள்ளே தான் இப்போ போயிருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன இடத்தா. இப்போ தான் மெயின் உள்ளே போகிறோம். வாங்க, கேட்டு திறந்து உள்ளே போகலாம். பஸ் ஸ்டாப் கடந்து இப்படிக்கா வந்தோன்னா நம்மளுக்கு ரோஸ் ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் 60 ரூபாவா பாருங்க, ஒரு பஞ்சு 60 ரூபாவா. ஸோ இந்த சைடு அந்த சைடு நம்மளுக்கு என்ன செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வெரி ஃப்ளவர்ஸுங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம் உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா நம்ம மசூதி இருக்கும். ஸோ இந்த மசூதி லேண்ட்மார்க் வச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பெரிய மசூதி ஆகும். இது வந்துட்டு சின்ன மசூதி. இந்த மசூதி கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ளவர்ஸ்லேருந்து பிடிச்சி எல்லாமே கிடைக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த பப்ளிக் டாய்லெட்டு இருந்ததே கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம ஜனங்களுக்கோஸ்கரம் கட்டியிருக்காங்க. ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட் தான் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து. பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பூங்க வந்துட்டு நம்ம மார்க்கெட், சிட்டி மார்க்கெட்டில். இந்த இடத்துல ரோஸுங்க தான் விற்கிறது. ಇವಾಗ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿರೋ ಸೆಕ್ಷನ್ಸ್ ನೋಡ್ದೆನಾ, ಆ ಕಡೆ ಸೆಕ್ಷನ್ಸ್ ನೋಡ್ದೆ. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರಿಸೆಪ್ಷನ್ ಗೆ ಮಾರೋ ತರ, ಬೊಕ್ಕೆ ಕೊಡೋ ತರ ಹೂವೆಲ್ಲ ಮಾರ್ತಾ ಇದ್ರು. ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಕಡೆ ಬಂದ್ರೆ ಬರೀ ರೋಸ್. ಈ ಕಡೆಯಿಂದ ಅಲ್ಲಿವರೆಗೂ ರೋಸೆ ಫುಲ್. ಆ ಕಡೆಯಿಂದ ಎಲ್ಲ ಹೊಸಕೋಟೆ, ಇದು ಯಾವ್ದು ಚಿಕ್ಕ ತಿರುಪತಿ, ಆ ಕಡೆಯಿಂದಾನೇ ಬರೋದು ಫುಲ್. ಇವಾಗ ನಮ್ಮ ಹೂವ ಇದೆಯಲ್ಲ, ರೋಸ್ ಹೂವ ಎಷ್ಟು ಬೆಲೆ ಇದೆಯಾ? ಒಂದೊಂದ್ ದಿನ ಒಂದೊಂದ್ ರೇಟ್ ಇರ್ತದಣ್ಣ. ಹಿಂಗ್ ಇಂಥ ದಿನ ಹಿಂಗೆ ರೇಟ್ ಇರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ನೆನ್ನೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 50 ರೂಪಾಯಿ ಇತ್ತು. ಇವತ್ತು 60 ರೂಪಾಯಿ ಇದೆ. ನಾಳೆ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬ, ಪೊಂಗಲ್ ಎಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ, ಅವಾಗ ಎಷ್ಟು ಏರಿ ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದ್ 20-30 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬೋದು. 20-30 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬೋದು. ಅದಕ್ಕಿಂತ ಕಮ್ಮಿ ಆಗಲ್ಲ. ಇವಾಗ ನಮ್ಮ ಸಿಟಿ ಮಾರ್ಕೆಟ್ ಇದೆಯಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಒಳ್ಳೆ ಚೇಂಜಸ್ ಏನಾದ್ರು ಆಗಿದೆಯಾ? ಚೇಂಜಸ್ ಏನಿಲ್ಲ ಅಣ್ಣ, ಮಾಮೂಲಿ ಹೆಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ ಹಂಗೆ ನಡೀತಾ ಇದೆ. ಇಡೀ ಇದ್ರಲ್ಲಿ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ 24 ಗಂಟೆನೂ ಓಪನ್ ಇರುತ್ತೆ ಮಾರ್ಕೆಟ್. ಓಪನ್ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ, 24 ಅವರ್ಸ್ ಬಿಸ್ನೆಸ್ ಇದ್ದೇ ಇರ್ತದೆ ಇಲ್ಲಿ. ಅಣ್ಣ, ನಿಮ್ಗೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಗೊತ್ತಾನ? ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಲ್ಲ, ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲ, ನಮ್ ಇಡೀ ಏಷ್ಯಾ ಇದೆಯಲ್ಲ, ಈ ಏಷ್ಯಾಲೇ ಲಾರ್ಜೆಸ್ಟ್ ಸಿಟಿ ಮಾರ್ಕೆಟ್ ಅಂದ್ರೆ ನಮ್ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದೆ. ಹೌದು, ಕೇರ್ ಮಾರ್ಕೆಟ್. ಹೌದು விஷயம் ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾನ? ಹೌದು, ಗೊತ್ತು. இப்படிக்கா பாத்தீங்கன்னா நம்மளோட அல்லாவோட கோயில் இருக்கு, மசூதி. இந்த மசூதி சுத்தி பாத்தீங்கன்னா ரோஸுங்க தான் வச்சு வித்துங்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே அப்படிக்கா ரோஸுங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆனீங்கன்னா இந்த இடத்துல துளசி கிடைக்குது பாருங்க. இப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு துளசியோட செக்ஷனுக்கு தான் கூட்டின்னு போயின்னுக்கிறேன். இங்கே பாருங்க, ತುಳಸಿಂಗ ಅದ ಐಟಮ್ಗೋ. ನಾ ಎಷ್ಟುನಾ ತುಳಸಿ? ಎಷ್ಟುನಾ? 100 ರೂಪಾಯಿ. ನಾ ಎಷ್ಟುನಾ ಅದು ತುಳಸಿ ಅಲ್ಲ? ತುಳಸಿ 250 ರೂಪಾಯಿ ಕುಚ್ಚು. 250 ರೂಪಾಯಿ. ಓಕೆನಾ? ಇದು ಹೆಂಗಿನ ದಿವಸ ಅದೇ ರೇಟ್ ಇಲ್ಲ? ಒಂದೊಂದು ದಿನಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ವ್ಯಾಪಾರ ಇಲ್ಲದಾಗ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತೆ, ವ್ಯಾಪಾರ ಇದ್ದಾಗ 500 ಆಗುತ್ತೆ, 600 ಆಗುತ್ತೆ, ನಂತರ ಒಂದೊಂದರ
ಓಕೆನಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ನಾ ಈ ಕಡೆ ಎಲ್ಲ ಬರೀ ತುಳಸಿನೇ ಮಾರೋದನಾ ಈ ಸೈಡ್ ತುಳಸಿ ಈ ಸೈಡ್ ಎಲ್ಲ ಕುಚ್ಚು ಆ ಸೈಡ್ ಎಲ್ಲ ಹಾರ ಒಳಗಡೆ ಪ್ರತಿಯೊಂದು ಸಿಗುತ್ತೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ನಾ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் உள்ளே போகல இதுதான் மெயின் நம்ம சிட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு அழகுனா இந்த மசூதி தான் இந்த மசூதிக்கு கடந்து அந்த கேப்பில் போனாக்கா நம்மளுக்கு கிடைக்கிற இடம் மெயின் சிட்டி மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆரோ அந்த மாதிரி நம்மளே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வெறி இந்த ஆரோங்க தான் வித்துன்னுக்கிறது பாருங்க ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க நான் லைட்டாக திருப்பி காட்டுறேன் வெறி ஆர்வங்கத்தா இந்த செக்ஷன் இப்போ நம்ம 2 செக்ஷன் இல்லை 1 2 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 செக்ஷன் விட்டுட்டுக்கிறோம் 3 செக்ஷன் விட்டுட்டு கரெக்டாக இந்த மசூதி கீழே வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறி ஆர்வங்கத்தா விற்கிறது வாங்க ஒரு ஆரவும் எவ்வளவோ அதுக்கப்புறமா அந்த பீஸாக இருக்கும் இல்லை ஆரவங்க அது கூட எவ்வளோன்னு நம்ம போய் கேட்கலாம் வாங்க நம்ம ஜனகிட்ட எப்படி சந்திச்சு பேசலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ರೋಜು 60 ஓகே ಇದು ಕದಂಬ ನೋಡು ಅದೇ 60 ಹೌದು ಕುಚ್ಚರೋಡು ಮಿರಬಲ್ಲು 60 ರೂಪಾಯಿ 60 ಪನ್ನೀರು 60 ರೂಪಾಯಿ ಕದಂಬನು 60 ಕಲರ್ 40 ರೂಪಾಯಿ 4 ಐಟಮ್ ಎಲ್ಲ ಐಟಮ್ ದಿನಕ್ಕೆ ಏರಿಕೆ ಎಲ್ಲ ಚೇಂಜ್ 15 ದಿನದಿಂದ ಬೆಲೆ ಐತೆ ಸರ್ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಯಾಕೆಂದ್ರೆ ಹೂವು ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಚೊಳಿಗೆ ಅದಕ್ಕೆ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ சரி ஹலோ ஜாலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த மாலை விற்கிற செக்ஷனு வீட்டுக்கு அலங்கார செக்ஷனு இந்த சப்பரத்துக்கு கல்யாணத்துக்கு செக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அந்த செக்ஷன் வந்திருக்கு அந்த இடத்துல வந்துட்டு பூங்கெல்லாம் எவ்வளோ ரேட் இருக்குன்னு நம்ம கேட்கலாம் ஆனால் ஆரெல்லாம் ಎಷ್ಟು ரேட் ಇದೆನಾ 400 500 600 இது 400 500 600 ಇದೆಯಾனா ஓகேண்ணா ஸோ பாருங்க அங்கே மசூதிக்கு இது இல்லை அதே மசூதி கிட்ட இப்படி வந்தோம்னா இந்த கோயில் ஸோ உங்களுக்கு இன்னொரு லேண்ட்மார்க் வேணும்னா பாருங்க இந்த ஃப்ளைஓவர் இருக்குது இல்லை இந்த ஃப்ளைஓவருக்கு நெக்ஸ்ட் இப்படிக்கா வந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பூக்கடை எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு புது வீடு குரு பிரவேஷம் அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி பூ வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பூவோட பேர் வந்துட்டு பர்தாவா இது பார்த்தீங்கன்னா 150யா இது 250யா இது வந்துட்டு 350யா ஸோ என்னத்துக்குன்னா சைஸ் மேலே டிஃப்ரெண்ட்டு அப்புறமா வந்துட்டு பூ மேலே டிஃப்ரெண்ட் ஆகுது இது பேர் பார்த்தீங்கன்னா தோமாலைன்னு சொல்லுவாங்க நம்ம விடியங்காத்தில் வந்தோம்னா 650 750 550 அந்த ரேட்டில் ரேஞ்சில் கிடைச்சிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது வெறி பூங்க தான் இந்த ஆரோ பாருங்க இந்த ஆரோ ரேட் எவ்வளோன்னு கேட்கலாம் ஆனால் யாரா ரேட் எஸ்ட்டுனா 120 120 ರೂಪಾಯಿ ಓಕೆ 120 ರುಪೀಸ್ ಅಂತೆ ಪಾರುಂಗು